பரவாயில்லையே! இப்பதான் நம்ம பரமன் கலாமாவ எதிர்க்க துணிஞ்சிருக்காரு. ஆனா, இதுக்கெல்லாம் காரணம் நம்ம கலாமாவா இருப்பாங்களா? அப்படின்றது நம்ம பரமனுக்கு இதுவரைக்கும் தெரியாது. இப்போ வரைக்கும் தப்பு பண்ணது இந்த சித்தார்த்து தான். எல்லாத்துக்கும் காரணம் இந்த சித்தார்த்து தான். நளினியும் இளமதியும் கொலை பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு துணிஞ்சது இந்த சித்தார்த்து தான். இவனுக்கு சரியான படம் புகட்டியே ஆகணும். அது மட்டும் இல்லாம நளினியை சித்தார்த் ஏமாத்திருக்கான். அதனால சித்தார்த் கண்டிப்பா நளினியை கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரமனும் இளமதியும் அங்க அமைச்சர்கிட்ட பேச போறாங்க. இந்த மாதிரி தருணத்துல இங்க அமைச்சரை சாக்காக போறாங்க. தன்னோட பொண்ணு கல்யாணம்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் இந்த கலாவை நம்பி தான் எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லி கொண்டு வந்தபோது இப்படிப்பட்ட கேவலமான ஒருத்தனுக்கு நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குற அளவுக்கு இவ்வளோ தூரத்துக்கு வந்தோம். கலா இவ்வளோ தூரத்துக்கு ஏமாத்துவான்னு நான் நினச்சே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் ஒரு பக்கம் கோவத்தில் இருக்க போகிறாங்க. அப்போ தான் நம்ம கலாமாவோட ஆக்டிங்கே ரொம்பவே பயங்கரமாக இருக்க போகுது. ஏன்னா இது வரைக்கும் தன்னோட பையன் நல்லவே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் காமிச்ச கலாமா எல்லா தப்பும் பண்ணியிருக்கான், நளினியை ஏமாத்திருக்கான்னு சொல்லிட்டு நம்ம கலாமாவுக்கும் தெரியும். இந்த இடத்துல ஒன்றுமே தெரியாமல் அப்பாவித்தனமாக நடிக்க போகிறாங்க கலாமா. இதை நம்ம அமைச்சர் நம்புவாங்களா? கண்டிப்பாக நம்ப போகிறது கிடையாது. இங்கே பரமன் இளமதியும் நளினியும் காப்பாற்றி கூட்டு வந்தது மட்டும் இல்லாமல் எதுக்காக இவ்வளோ தூரத்துக்கும் உங்களை கொலை பண்ணுற அளவுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பரமன் இளமதி கிட்ட கேட்கும்போது தான் இளமதியும் பரமன் கிட்ட எல்லாம் உண்மையும் சொல்கிறாங்க. சித்தார்த் நளினி ஏமாத்தினது மட்டும் இல்லாமல் அவள் உண்மையை சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக எங்களை கொலை பண்ணுற அளவுக்கு அவன் தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இளமதியும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்ட பரமனுக்கு ரொம்பவே கோபம் வருது. நம்ம இளமதி சொன்னதை நம்ப முடியாத நம்ம பரமன் நளினி கிட்டையும் கேள்வி கேட்குறாங்க. நளினி இளமதி சொல்கிறதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கும்போது நம்ம நளினியும் ஆமாண்ணா, சித்தார்த்துக்கும் எனக்கும் பழக்கம் ஏற்பட்டது உண்மை. அதனால என்னை சித்தார்த்து ஏமாத்திட்டான். ஏன்னு கேட்க போகும்போது என்னை இந்த மாதிரி கடத்தி வச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நளினி எல்லா உண்மையும் பரமன் கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்ட பரமனுக்கு எவ்வளோ தூரம் எவ்வளோ தைரியம் இருந்தா இப்படி ஒரு பொண்ணை ஏமாத்துறது மட்டும் இல்லாமல் கொலை பண்ணுற அளவுக்கு இவ்வளோ தூரத்துக்கு போயிருக்கான் சித்தார்த்து. இவனை சும்மாவே விடக்கூடாது, வா நளினி அப்படின்னு சொல்லிட்டு கையோடு அழைச்சிட்டு நம்ம பரமன் நளினி மற்றும் இளமதியை கூட்டிகிட்டு போக போகிறாங்க. இந்த மாதிரி தருணத்தில் தான் நம்ம இளமதி கல்யாணத்தையும் நிப்பாட்டுறாங்க. இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர்கிட்ட சொல்கிறாங்க. அமைச்சரும் எதுக்குமா இப்படி நல்ல நேரத்தில் சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் நம்ம இளமதியும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நளினின்ற பொண்ணை சித்தார்த்துன்றவன் காதலிச்சது மட்டும் இல்லாமல் அவளை ஏமாற்றி கைவிட்டுட்டான். இப்போ அவளை உண்மையை சொல்லக்கூடாது அப்படின்ற அளவுக்கு கொலை பண்ணவும் துணிஞ்சிட்டான் அப்படின்ற உண்மையை நம்ம இளமதி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இதுக்கு அடித்தளம் போட்டது நம்ம சித்தார்த்தா இருந்தாலும் கொலை பண்ணுற அளவுக்கு துணிஞ்சது நம்ம கலாமா அப்படின்ற உண்மை நம்ம இளமதிக்கும் தெரியல, இங்கே பரமனுக்கும் தெரியல. ஆனால் நம்ம இளமதியோ கூடிய சீக்கிரம் எல்லாத்துக்கும் காரணம் தெரிஞ்சுதான் இந்த கலாமா தான் நம்மளை கொலை பண்ணுற அளவுக்கு துணிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கண்டுபிடிக்கவும் செய்ய போகிறாங்க. இந்த அமைச்சரோ என்ன இவ்வளோ தூரத்துக்கு எல்லாரும் முன்னாடியும் இளமதி இப்படி சொல்கிறாளே, என்னதான் நடக்குது, உண்மைத்தன்மையை நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும், ஏன்னா நம்ம பொண்ணோட வாழ்க்கையும் இதில் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் கலாவுக்கிட்ட கேட்குறாங்க. கலா, என்னதான் நடக்குது இங்கே, உன் பையனை வச்சு இவ்வளோ தூரம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமைச்சர் கேட்க, இங்கே கலாமாவோ ஐயா இதெல்லாம் பொய்யுங்க ஐயா, அப்படிலாம் என் பையன் கிடையவே கிடையாது, அந்த பொண்ணு பணத்துக்காக தான் நடிக்க வந்திருக்கான்னு தோணுது, அதனால் நீங்கள் நம்பாதீங்க, நம்ம ஆக வேண்டிய இதை பார்ப்போன்னு சீக்கிரம் நம்ம சித்தார்த்தை உங்கள் பொண்ணு கழுத்தில் தாலி கட்ட வச்சுட்டா அதுக்கப்புறம் இந்த பஞ்சாயத்தை பேசிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கலாமா சொல்ல, அம்மா இங்கே மண்டபத்தில் இத்தனை பேர் இருக்கும்போது ஒரு பொண்ணு தன்னோட வாழ்க்கையை கெடுத்தது சித்தார்த்து தான் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் சொல்லும்போது பணத்துக்காக எப்படி கலா இருக்க முடியும்? கண்டிப்பாக இதில் ஏதோ ஒரு தப்பு இருக்குது, இதை தீவிர விசாரித்து தான் நான் பதில் சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் என்னோட பொண்ணு வாழ்க்கையும் சம்மந்தப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக தப்பான ஒருத்தனுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாதுன்னு முடிவெடுக்கிறதுக்கு ஒரு தகப்பனா எனக்கு இருக்குல்ல, அதை நான் தீவிர விசாரிக்க தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லும்போது, ஏமா இளமதி நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமைச்சர் கேள்வி கேட்குறாங்க. அப்போ தான் பரமனோ இளமதி சொல்கிறதெல்லாம் உண்மைதான், இதுதான் நடந்திருக்கு, நளினியை ஏமாத்துறது சித்தார்த்து தான் அப்படின்ற உண்மையை அப்பட்டமாக எல்லார் முன்னாடியும் நம்ம பரமன் சொல்கிறத கேட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கலாவோட முகத்துலேயும் ரொம்பவே ஒரு குழப்பமான முகமும்
நம்மளோட அரசியல் வாழ்க்கையே இதோட முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோட இங்கே நம்ம கலாமாவும் பயந்துக்கிட்டே நிற்கிறாங்க. இதில் நம்ம பரமன் இவ்வளோ தூரத்துக்கு வந்து பேசுகிறானே இளமதிக்கு சப்போர்ட்டாக இப்போ என்ன பண்ண போகிறது அப்படின்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் பரமனும், இங்கே பாருங்கய்யா, என்னால் உங்கள் பொண்ணு வாழ்க்கையும் கெடக்கூடாது, அந்த இடத்துல தான் உங்களுக்காகவும் உங்கள் பொண்ணுக்காகவும் இவ்வளோ தூரம் வந்து பேசுகிறேன். நான் சித்தார்த்து இப்போ தப்பே பண்ணலைன்னா கண்டிப்பாக இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் தான் நினச்சிருப்பேன். ஆனால் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்ததுக்கப்புறமும் அந்த பொண்ணை இவன் கொலை பண்ணுற அளவுக்கு துணிஞ்சதுக்கப்புறம் இவ்வளோ தூரம் நடந்ததுக்கப்புறம் நான் எப்படி உண்மையை சொல்லாமல் இருக்க முடியும்? எனக்கு இந்த உண்மையை இப்போதாயா தெரியும் அப்படின்றத நம்ம பரமன் வெளிப்படையாக அமைச்சர்கிட்ட சொல்லவுமே, பரமா நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அங்கே நளினியை கூப்பிட்டு இந்த பொண்ணை நல்லா நீங்கள் விசாரிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லும்போது நளினியும் வந்து எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்ட நம்ம அமைச்சருக்கு கோபமே வருது. கலா, உன்னோட பிள்ளைய வெளிநாட்டில் படிக்க வச்சிருக்கேன் அப்படி இப்படின்னு பேசுன, நானும் ஆகா ஓகோன்னு சொல்லவும் நான் உன் பையனை நல்லாவேன்னு நினச்சிட்டேன். ஒரு பொண்ணை வாழ்க்கையும் கெடுத்தது இல்லாமல் இப்போ என் பொண்ணோட வாழ்க்கையும் கெடுக்கிறதுக்கு எவ்வளோ தூரம் அவன் தைரியம் வந்திருக்கு. நான் நினச்சா உன் பையனை போலீஸில் பிடிச்சி கொடுக்கறதுக்கு எல்லா வேலையும் நான் பார்த்துருவேன். ஒழுங்கா உன் பையனை நளினின்ற பொண்ணு கழுத்தில் தாலி கட்டி தன்னோட மனைவியை ஏற்றுக்கலன்னு வச்சுக்கோ, நான் என்னோட சுயரூபத்தை நீங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் தன்னோட கோபத்தால் ரொம்பவே பேச ஆரம்பிக்கிறாரு. இதை கேட்ட கலாமாவும் என்னடா இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தோட இருக்கும்போது நம்ம சித்தார்த்தம் நளினி சொல்கிறதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் பேசுகிறத கேட்டதுமே இங்கே நம்ம கலாமாவுக்கு ஒன்று முடிவாயிருச்சு. நம்மளோட அரசியல் வாழ்க்கையே அஸ்தமனமாயிருச்சு. இனி என்ன சொன்னாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. இவனையும் ஜெயிலில் பிடிச்சி போட்டுட்டாங்கன்னா நம்ம அரசியல் வாழ்க்கை என்ன ஆகிறது இப்படின்னு நினச்சிட்டு நம்ம கலாமாவும் சித்தார்த்தை ஒரு பலாரன ஒரு அறையும் விடுறாங்க. ஏண்டா சித்தார்த், உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டு இவ்வளோ தூரம் துணிஞ்சு நீ பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியும் அடித்தது மட்டும் இல்லாமல் நீ அந்த பொண்ணை நீ தான் கல்யாணம் பண்ணிக்கிறோனோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கலாமாவும் சித்தார்த்துக்கிட்ட சொல்கிறது மட்டும் இல்லாமல் அமைச்சர்கிட்டையும், ஐயா மன்னிச்சிருங்க ஐயா, இவன் இப்படி செய்வானே எனக்கு தெரியவே தெரியாது. இவன் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சு உங்களை மாதிரி நானும் ஏமாந்து போய் தான் நிற்கிறேன். அதுக்காக என்ன தப்பாக நினச்சிக்கிறாதீங்க. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே என் பையன் பண்ண தப்புக்கு அவனே பிரச்சித்தம் தேடுவான். அதனால நளினியை அவனே கல்யாணம் பண்ணிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அரசியல் வாழ்க்கையை திரும்பவும் காப்பாற்றிக்கணும் அப்படின்றதுக்காக கலாமா அமைச்சர் முன்னாடி நாடகம் போட ஆரம்பிக்கிறாங்க. அமைச்சரும், கலா நீ சொன்னதெல்லாம் பத்தாது, அதை செய்யலை செஞ்சு காமி, இந்த இடத்துலையே இந்த மனமேடையிலேயே இப்போவே கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் சொல்லவுமே அங்கே நம்ம கலாமாவும் வேற வழியே இல்லாமல் சரிங்கய்யா அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கலாமா சரின்னு சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி தருணத்தில் தான் இங்கே அமைச்சர், இங்கே பாருமா நளினி, கொஞ்சம் ஒரு நிமிஷம் வா, நீ மணப்பெண்ணாக மாறிட்டு நீ சேலையை கட்டிட்டு இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமைச்சரும் சொல்ல நம்ம நளினியை நல்லா மேக்கப் பண்ணி இங்கே மணமேடைக்கு கூட்டிகிட்டு வராங்க. இங்கே சித்தார்த்துக்கு ரொம்பவே கடுப்பாகுது. நம்ம ஏமாத்திட்ட பொண்ணை இவ்வளவே நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறதா, நம்ம என்னென்னமோ கனவு கண்ட அமைச்சரோட பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வசதி வாய்ப்போட வாழணும்னு பார்த்தா இந்த மாதிரி ஒன்றுமில்லாத ஒரு பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி நானும் பிச்சைக்காரனாக இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு சித்தார்த்து நினச்சது மட்டும் இல்லாமல் வேற வழியே இல்லை, இவளை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நினச்சது மட்டும் இல்லாமல் இவளை நாம் எப்படி வைக்கணுமோ அப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு சித்தார்த்து ஒரு பிளானோட தான் இங்கே நளினியும் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஆனால் நம்ம நளினியும் நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே நம்ம சித்தார்த்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் ஒரு ஆசையோடையும் கனவோடையும் இப்போ கலாமா வீட்டுக்கு அடி எடுத்து வைக்க போகிறாங்க. சித்தார்த்துக்கும் நளினிக்கும் கல்யாணமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம கலாமாவுக்கு கோவம் எங்கேருந்து வருதுன்னே தெரியலை. ஏன்னா நம்ம அரசியல் வாழ்க்கை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ எதிர்பார்ப்போடு காத்துட்டு இருந்தோம். எல்லாம் இந்த சித்தார்த்தால தான் எல்லாமே கெட்டுப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவம் இருந்தாலும் இதுக்கெல்லாம் காரணம், முக்கிய காரணம் இங்கே இளமதி தான். இளமதி மட்டும் இல்லாமல் பரமன் தைரியம் கொடுக்காம இளமதியால் எதுவுமே பண்ண முடியாது. இனி நம்ம அரசியல் வாழ்க்கையே போச்சு.
இனி இந்த பரமனை வச்சிருந்து நம்மளுக்கு என்ன யூஸு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கலாமா திட்டம் போட போகிறாங்க. இதனால் நம்ம பரமனுக்கு உயிருக்கே ஆபத்து வந்தால் நம்ம இளமதி எப்படி சமாளிக்க போகிறாங்க? இது ஒரு பக்கம் இருக்க, இங்கே நம்ம நளினியை ரொம்பவே கொடுமைப்படுத்த போகிற இந்த சித்தார்த், இந்த 2 இடத்துலையும் நம்ம இளமதி எப்படி போராடி இவங்க 2 பேர்த்தையும் காப்பாற்ற போகிறாங்க அப்படின்றதாங்க இனி வர போகிற எபிசோடில் ட்விஸ்டாக இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட சூழ்ச்சியெல்லாம் நம்ம இளமதி கண்டுபிடிச்சு அவங்க கண்ணில் விரலை விட்டு ஆட்ட போகிறாங்க நம்ம இளமதி. இந்த மாதிரியான சூழ்நிலைகளும் இனி வரப்போகிற எபிசோடில் இருக்க போது. இந்த தருணத்துக்காக நீங்கள் காத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.